நல்லா விளங்கிக்கோங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. கையில் விளக்கோடு அறிவாயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். எங்க மேல கண்ணு தெரியாதவங்க மாதிரி வந்து மோதாதீங்க. எங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் விளக்கு எங்க கையில இருக்குங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், சிந்தித்து வாக்களிங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சகோதரி அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வரிசை எண் 2 உங்களுடைய பொன்னான வாக்குகளை அள்ளித் தருமாறு விக்கிரவாண்டி பொதுமக்களுக்கு என்னுடைய பேரன்போட இந்த ஆதரவை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அவர்கள். இந்த மாலை வேளையினுடைய பொதுக்கூட்டத்திற்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையையும் என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளுடைய உரையையும் கேட்க திரண்டிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி வாக்காளர்களை வரவேற்கிறோம். அண்ணன் அவர்கள் வரவேண்டிய சூழ்நிலை, பேச வேண்டிய நிலை இருப்பதனால சுருக்கமா வாக்காளர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தூய்மையான குடிநீர், சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு, நேர்மையான அரசியல், சாதி மதமற்ற சமூக சமத்துவம், ஊழல் லஞ்சமற்ற நேர்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம், கள்ளச்சாராயம், பெண் பாலியல் வன்கொடுமை போன்ற மக்களின் அச்சுறுத்தலான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தத்துல இந்த தமிழக மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. குறிப்பா இந்த இடைத்தேர்தல் என்பது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் நிர்வாகத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவதற்கு இந்த தேர்தலை இந்த விக்கிரவாண்டி மக்கள் பயன்படுத்தணும். எதை போன்ற வெற்றியை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கும் என் அருமை தங்கை வேட்பாளர் மருத்துவர் அபிநயம் தரணும்னா, மரியாதைக்குரிய காலம் சென்ற முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைமையையும் ஏற்றிருக்கக்கூடிய எம்ஜிஆரை நாங்கள் ஏற்கிறோம் என்று எப்படி மக்கள், திண்டுக்கல் மக்கள் வாக்களித்து வெற்றி வகை சூட வைத்தார்களோ அது போன்ற வெற்றியை என் தங்கைக்கும் அண்ணன் சீமானுக்கும் இந்த நேரத்தில் நீங்க தர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு தலைவனை காலம் உங்களுக்கு கையளிச்சிருக்கு. இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். என் தங்கை என்பவர் சிறந்த கல்வியாளர், ஏழை எளிய நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை குடும்பவாசிகள், குடும்ப தலைவிகளுடைய கஷ்டங்களை உணர்ந்தவங்க. வேகமா விரைவா மக்களை கண்டும் காணாமலும் கொடி கட்டின கார்ல பயணம் பண்ணக்கூடிய இந்த மாவட்ட அமைச்சரோ, இதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரோ போன்றவர் அல்ல. பல கூட்டங்கள்ல அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் இந்த தொகுதியில சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இங்க எங்கேயும் அரசு நடத்தக்கூடிய மதுபான கடைகளை அறவே அகற்றுவேன். இதற்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது சீமானின் தங்கை என்பதனால் மட்டும்தான் அந்த துணிச்சல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு அரிய வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன். இந்த இடைத்தேர்தல் என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்கு என்பது விலை மதிப்பற்றது. அந்த வாக்கை சரியாக உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம், உங்கள் குழந்தைகளுடைய உயர் கல்வி, அவர்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அத்தியாவசிய தேவையான சாலை, மருத்துவம், உங்களுடைய வருங்காலம், இந்த மண்ணின் வளம்,
இந்த ஊழல் பெருச்சாளிகளான இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தை அறவே அடித்து துரத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பா உங்க கையில இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை என் அன்பிற்கினிய விக்ரம் பயன்படுத்தி என் அன்பு தங்கையை வெற்றி பெற செய்யணும். நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முதல் வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் இருந்து பெற்றோம் அப்படின்ற நிலையை நீங்க உருவாக்கணும். வருங்காலத்தில் எங்கள் அண்ணன் முதல்வராக ஜார்ஜ் கோட்டையில் அமர்கின்ற காலத்தில் எங்களுடைய செல்ல தொகுதியாக இந்த தொகுதியை நாங்கள் வளம் பெற தமிழ்நாட்டுடைய முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் உயர்த்தி காட்டுவதற்கு நீங்கள் வழிவகை செய்து தரணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழர். அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். தேர்தல் என்பது நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை, சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல்னா மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கோட்ரு தான் தேர்தல், கோழி பிரியாணி தான் தேர்தல், 500 ரூபா 1000 ரூபாய் பணம் தான் தேர்தல், பரிசு பொருட்கள் தான் தேர்தல் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் என்பது அதுவல்ல. நம்ம ஆளக்கூடிய தலைவர்களை, சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல். இன்னைக்கு மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டு நாங்க போகும்போது 1000 ரூபாய் கொடுங்க, ஒரு அம்மா சொல்றாங்க 500 ரூபாயாவது 50 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க தம்பி, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் என் மக்களை வறுமையில வச்சுட்டாங்க. மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாருக்கு நம்ம காலகாலமா ஓட்டு போட்டுருக்கோன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஐயா சொல்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு விக்கிரவாண்டியில திரண்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில பேரணியா போய்க்கிருக்கிறாங்க, கடுமையா வேலை செஞ்சுக்கிருக்கிறாங்க, கடுமையான உழைப்புகளை போடுறாங்க, சொந்த வேலையை விட்டுட்டு பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த உழைப்பெல்லாம் வீண் தானே தம்பி கேட்கிறாரு ஒருத்தர். ஏன்னா வீண் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போதில்லை தம்பி, நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க, நீங்க நல்லா தான் பேசுறீங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ந்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பனைமரம் வந்து வச்ச உடனே வளர்ந்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஆனா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது உறுதியா நிற்கும். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி மெதுவாக வளரும், ஆனா உறுதியா வளரும். நாங்க கட்டாயம் வெல்வோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த நாட்டோடைய பிரதமர் நாங்கள் 3வது முறையாக வெற்றி பெற்றோம் என்று பெருமையாக பேசி தெரிகிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு, அமைதியா இருக்கிறாரு. எதிர்கட்சிகள்லாம் பேசுறாங்க, அமைதியா இருக்கிறாரு. மகுபா மொய்த்ரா அப்படின்ற ஒரு பெண்மணி பேசுறாங்க, நாட்டோடைய பிரதமர் எந்திரிச்சு வெளியில போறாரு. அது மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்கள் அக்கா அபிநயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குரலாக இந்த விக்கிரவாண்டி மக்களின் குரலாக கேள்வி எழுப்புவாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இதுவரையும் எதிர்கட்சிகள் வெளிநாடு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் யாருக்கு ஓட்டு போட்டோம், என்ன நடந்துச்சு கேள்வி கேளுங்க. நம்ம கேட்கிறோம்ல, கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்கிறோம்ல, ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தோடைய வசூல் எவ்வளவு நம்ம கேட்கிறோம்ல, அது மாதிரி கேள்வி கேளுங்க. ஒருவேளை இங்க யார் வெற்றி பெற்றாலும், இந்த விக்கிரவாண்டி தொகுதியில யார் வெற்றி பெற்றாலும் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்குறாங்க, எவ்வளவு கோடியை பதுக்குறாங்க, எவ்வளவு கோடி சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்றாருன்னு கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் தான் இந்த தொகுதியுடைய நிலையை மாற்றும் சொல்லிக்கிட்டு உறுதியா எங்களுக்கு அபிநயா வெல்வாங்க இந்த தேர்தல் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நல்லான் அவர்கள். என் உயிரிலும் மேலான என் உறவுகளுக்கு வணக்கம். ஜனநாயக தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் தேர்தலில் தன்னை யார் ஆள வேண்டும் என்று வாக்களித்து ஆளுநர்களை தேர்வு செய்யக்கூடிய வாக்காளர்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்கிறார் ஜான் மில்டன். ஆனால் இந்த மண்ணில் தேர்தல் என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறது,
இதே விக்கிரவாண்டி மண்ணில் தெருவெங்கிலும் உதயசூரியன் சின்னத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். வாக்களிப்பீர் உதயசூரியன், சிந்திப்பீர் வாக்களிப்பீர் உதயசூரியன். எதை சிந்திப்பது? திமுகவும் அதன் அமைச்சர்கள் மக்களும் விக்கிரவாண்டி ஒவ்வொரு கிராமத்திலும் தெருவெங்கிலும் முகாமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான என் சொந்தங்களை, என் பெற்றோர்களை, என் அம்மாமார்களை, என் அக்காமார்களை, நூற்றுக்கணக்கானவர்களை ஒரே இடத்தில் கூட்டி வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 2 கோடி ரூபாய் காலியாகும். மண்ணின் சிக்கலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இந்த மண்ணில் நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், பண்பாட்டு இலக்கிய பண்பாட்டு சார்ந்த சிக்கல்கள், நாம் இழந்து நிற்கிற உரிமை சார்ந்த சிக்கல், கல்வி வர்த்தகமானது, மருத்துவம் வர்த்தகமானது, அடிப்படை உரிமையாக இருக்கிற தண்ணீர் வர்த்தகமானது. இதை வைத்து எங்கள் பெற்றோர்களை கூட்டி வைத்து திமுகவின் அமைச்சர்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த சிக்கல்களை எல்லாம் சீமானின் தம்பிகளும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். எங்கள் மக்கள் அதை கேட்டுவிடக் கூடாது என்று எங்கள் மக்களை ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு இதே ஜூலை மாதம் எங்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்த காந்தியவாதி சசிபெருமாள் மதுவுக்கு எதிராக, மதுவிலக்குக்காக, மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செத்து போனார் சசிபெருமாள். அன்றைக்கு 2015ஆம் ஆண்டு எங்கள் சேலம் மாவட்டத்தில் இதே திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சசிபெருமாளின் பிணத்தின் மீது சத்தியம் செய்தார். திமுக அதிகாரத்துக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சத்தியம் செய்தது இதே கருணாநிதியின் தவ புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சாராயம் விற்கிற காசுலாம் அரசு நடத்தலாம், போதைப் பொருள் விற்கிற காசில் தான் கட்சி நடத்தான். திமுகவில் இருக்கிற மனச்சான்றுள்ள எவராவது ஒருவர், எங்க அண்ணன்மார்கள், உங்களால மறுக்க முடியுமா? எவராவது ஒருவரால் மறுக்க முடியுமா இதை? ஆனாலும் எங்கள் மக்கள் காசு கொடுக்கிறான் தம்பி. வாக்குக்கு 2000 3000 போற இடம் நம்மகிட்ட காசு கேட்கிறான். இவன் ஆட்டுக்குட்டியே எங்கள் அம்மாமார்கள் தம்பி, நீங்க எவ்வளவு தம்பி கொடுப்பீங்க? எங்க பெற்றோர்கள் காசு முக்கியம் நினைக்கிறீங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசு முக்கியம், காசுதான் முக்கியம் கற்பித்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் காசு முக்கியம். காசுக்காக எதை ஒன்றையும் செய்யலாம். நீதி, நியாயம், நேர்மை, தத்துவம், கொள்கை, கோட்பாடு, இது எதுவென்றும் நமக்கு தேவையில்லை. காசுதான் முக்கியம் என்று கற்பிக்கிறார்கள். காசுதான் முக்கியம் என்று எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் பெற்றோர்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் எவராவது ஒருவர் உங்கள் கடையில் இந்த தேநீர் கடை நடத்துறார்கள், இந்த தேநீர் கடையில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே அவர் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள், வேலைக்காரர்கள், வேலை உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறார் என்று உனக்கு கீழே வேலை செய்யற மளிகை கடை நடத்துறாங்க. மளிகை கடையில் வேலை செய்யற தம்பி கிட்ட, தம்பி நேரம் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம், உண்மையும் நேர்மையாக இருக்காது என்று நீங்க சொல்லுவீங்களா? அப்போ இந்த உலகத்தில் நீயும் நானும் இயக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி எல்லோரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். என் கடையில வேலை செய்யறவன் நேர்மையாக இருக்கணும், என் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் நேர்மையாக இருக்கணும். என்னை ஆளக்கூடிய நேர்மையாக இருக்க தேவையில்லை. முடிச்ச வைத்து ஐயோச்சியம் தலைவராக இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அபத்தம். என் சமகாலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் நான் பார்த்ததை போல சாராயம் குடித்துவிட்டு சாக்கடையில் கிடக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்ததை போல என் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்று பேசியவர் அறிஞர். ஆனால் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தக்கூடியவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கலாம். இறுதியாக ஒரே செய்தான், எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் என்று வந்தால் நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடுறீங்க. எங்கள் பெற்றோர்கள் தேவாலயங்களை நோக்கி ஓடுகிறீர்கள், கோவிலை நோக்கி ஓடுகிறீர்கள். கடவுளிடம் மண்டியிட்டு, கடவுளை எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாய் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கடவுளிடம் மண்டியிடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இந்த மண்ணின் உரிமையை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உரிமைகளை சீமான் தம்பிகளும் இந்த மண்ணில் முடங்கிக் கொண்டே இருக்கிறோம், போராடிக் கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்தவனாலும்
எங்கள் பெற்றோர்கள் நான் இந்த தேர்தலையும் உதயசூரியனுக்குத்தான் நான் ஓட்டு போடுவேன் என்று நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் கடவுளிடம் போய் வேண்டுவதற்கான தகுதியை இழக்கிறீர்கள். எங்கள் பெற்றோர்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் செய்த வரலாற்று பிழையை சரி செய்வதற்கு வரலாறு உங்களுக்கு தந்த ஒற்றை வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி மைக்கு சின்னம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் சொல்லும், நாம் தமிழர். அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் சுடலை அவர்கள். ஒப்பாரி தமிழனை ஓரணியாக்கி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் மேதகு வேவை பேரணியாக்கி தமிழ் தேசியத்தின் காரணியான எம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட யாவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை நேரத்து வணக்கங்கள். இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து சின்னஞ்சிறு பிள்ளைகள் நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து எட்டு வைத்து இதோ 8 விழுக்காட்டை தொட்டு விட்டது, அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட்டை திறந்துவிடும் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது. அது விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கிறது. சர்க்கரை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இல்லைதான். ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்கிராண்டி என்று மாறி போனதனால் நாம் இது குறித்து திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது. பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் முடிந்து போனது. வந்தபோது இந்த அரசின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி 520 வாக்குறுதிகள். அதில் 100 வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார், நாங்கள் 98 விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு பொய் பேசுகிறார். நாங்க என்ன கேட்கிறோம்னா, மிஸ்டர் ஸ்டாலின், நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எதையெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு ஒரு டிக் அடிச்சு வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை கேட்டால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா? அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி 58 அருவாளை வச்சு மு.க. ஸ்டாலின் அறுத்து தள்ளிடுவாரு. பேசுறாரு. அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும் ஆமா மு.க. ஸ்டாலின் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி முழு அமைச்சரவையும் பேசிக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிரிவுகள் நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. அதற்கு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான். நாங்கள் கேட்கின்ற கேள்வி, எங்கோ இங்கிலாந்திலே வாழ்த்து சொன்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில 67 தாலி அருந்து விழுந்துருச்சு ஐயா, அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்டால் பேசுவதற்கு தயாராக. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, தொடர்ச்சியாக 4 மேலையும் பொழுது வண்ணமும் டாஸ்மாக பற்றிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நேத்து வந்திருக்கு, இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்கின பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி தர போறாங்களாம். இது எங்க கொண்டு போய் விடும்? இத்தனை நாள் டாஸ்மாக் காசுல பெரியப்பன் சித்தப்பெல்லாம் இனிமேல் கையில ஒரு கோணி சாக்க வச்சுக்கிட்டு தெருவா போய் பாட்டில் பிறக்கிற நிலைமையில் தான் இது கொண்டு போய் விடும். இதுதான் திட்டமா? இதுதான் தேவையா? நாங்க என்ன கேட்கிறோம் பெற்றோர்கள் பெரியோர்கள், இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருவெண்ணெய்நல்லூர்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாரு. இது குறித்து எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடியார் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, திருவெண்ணெய்நல்லூர்ல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி போடுறாரு. செய்தி போட்ட உடனே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, சீச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இது பாண்டிச்சேரியில இருந்து காய்ச்சின சாராயம் தமிழ்நாட்டுல காய்ச்சலன்னு சொன்னாரு. உடனே எங்க சித்தப்பா எடப்பாடி பதில் ட்வீட் போட்டாரு, எங்க அயோக்கிய பல்களா, உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டீங்களாடா? பாண்டிச்சேரியில இருந்து நல்ல சாராயத்தை கொண்டு வந்தாலே விரட்டி பிடிக்கிற காவல்துறை கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்தப்ப காக்காவுக்கு கக்கா கழுவிக்கிட்டு இருந்துச்சாரான்னு கேட்டாரு எடப்பாடி. வைக்கிற எல்லா ஷாட்டும் செப்பல் ஷாட்டு தான். பதில் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சியிலேயே 10 லட்சம் கொடுத்தான் செத்தவன் குடும்பத்துக்கு. கொடுத்த போது மற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் அமைதியாக இருந்தாங்க. இந்த மண்ணிலேயே ஒரே ஒருவன் தான் என்ற அயோக்கிய பல்களா, ஒரு மின்சார ஊழியன் பணியின் போது இறந்தால் 2 லட்சம் 3 லட்சம், ஒரு ராணுவ வீரன் இறந்தால் 2 லட்சம் 3 லட்சம், ஆனால் கொலை
விழுப்படுத்து போய் ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாம்னா என் வரி பணத்துல 10 லட்சம் நீ எப்படா கொடுப்ப கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். கேட்ட போது இந்த திமுக ஊப்பி என்ன தெரியுமா சொன்னா, சீச்சி சீமான் இப்படி பேசலாமா பேசலாமா, அது அவன் என்ன செத்து இருந்தாலும் இது செத்தவன் குடும்பத்துக்காகத்தானே கொடுக்கிறோம், இது அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக ஊப்பியும் சொன்னான். நேற்று முன்தினம் பெற்றோர்களே, மாண்புமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்டிருக்கிறார், இந்த ஆட்சியை பார்த்து கேட்டிருக்கிறார், மு.க. ஸ்டாலின் விக்கு மண்டையிலே கொட்டு வைத்து கேட்டிருக்கிறார், மிஸ்டர் ஸ்டாலின் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எப்படி கொடுத்த 10 லட்சம், இது யார் விட்டு காசு கேட்டது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள். நாங்கள் இப்போது பதிவு செய்கின்றோம் பெற்றோர்களே, நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மகாதேவன், உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் கேட்டதை 8 நாட்களுக்கு முன்பாகவே எங்கள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கேட்டுவிட்டார். நாங்க என்ன சொல்றோம், சீமான் இப்படி பேசலாமா, பேசி கதறி அத்தனை 200 ரூபாய் ஊப்பியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு எங்க அண்ணன் சீமான் அண்ணன் வந்துட்டாரு, ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வரிசையில் நில்லு, 2 மடக்கு வாங்கி மடக்குன்னு குடி, அப்பவாவது உனக்கு புத்தி வருதானு பாப்போம். ஏங்க கையக்கையே தட்டி விட்டுறாதீங்க, ஏற்கனவே வழக்கு நான் கள்ளச்சாராயத்தை சொன்னேன், ஏன்னா இப்போதான் வழக்கு முடிஞ்சு 10 நாள் இதுல வந்திருக்கிறேன் நான். அதனால பெற்றோர்களை சுருக்கமாக பேச விரும்புகிறேன். எனவே பெற்றோர்கள் பெரியோர்கள் நாங்கள் ஒன்றை நிறுவ விரும்புகிறோம். இந்த விக்கிரவாண்டி தொகுதி என்பது எங்க ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் விசிட்டிங் கார்டாக, அடையாள அட்டையாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கு எந்த வேலையாக போனாலும் சொந்த வேலையாக போனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு எங்க ராவணன்குடியில போய் அண்ணன் சீமானவரை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு கறி கஞ்சி அடிச்சுட்டு தான் வருவோம். அது போல இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாங்கள் கடந்து போகின்ற போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருவோம், வந்து எங்க இந்த தொகுதி எப்படி இருக்கு எது இருக்குது, எங்க தங்கச்சி அபிநயாவுக்கு போன போடுவோம். அம்மா தங்கை அபிநயா காணக்குப்பத்துல 3வது தெருவில் 4வது சந்தில சிமெண்ட் ரோடு பள்ளமா இருக்குன்னு நீ பார்க்கலையான்னு கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் அல்ல, இந்தியாவின் 4123 தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக மாற்றுகின்ற கனவை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். 2026 தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியின் வளர்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் காண்பிப்போம். பார்த்தீர்களா 2 ஆண்டுகளில் நாங்கள் முன்வைத்த வளர்ச்சியை பார்த்தீர்களா என்று கேட்போம். இது சுயநலமா என்று கேட்டால் கலைஞரின் வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதாரத்திற்காக அழுக்குகளை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறது மீன், அது போல இந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது. எனவே பெற்றோர்களை உறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மற்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றால் வெற்றிக்கு பின்பாக பார்ட்டி வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த தொகுதியில் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றால் எங்கள் NTK பார்ட்டியை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் வைத்து நாங்கள் கொண்டாடுவோம். Yes, we will agree. When we won the election of Vikravandi by election, then our capital office of Ravanan Kudil is moving from Valasara Vakam to Vikravandi. It's our honorable leader. மேதகவே பிரபாகரன் மீது சத்தியம் என்று சொல்லி. This is a dash cam, and if you've ever been hit by someone and couldn't prove it to insurance, then you know this could save you thousands. It comes with an SD card. Second. போச்சு, பரவாயில்ல, அடுத்ததுல பேசுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் அவர்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பேரெழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ஒருவர் குறிப்பிட்டார், இந்த தொகுதி முழுமைக்கும் பல வீடுகளிலே, பல கட்டிடங்களே, பல சுவர்களிலே திமுகவின் சார்பிலே விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. சிந்திப்பீர், வாக்களிப்பீர், நமது சின்னம் உதயசூரியன் என்று எழுதியிருக்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களை நான் கேட்கிறேன், மக்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய விதமாக ஒரு வாக்கிற்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பரிசு பொருட்கள் வேட்டி சேலை என்று கொடுத்துவிட்டு சிந்திப்பீர் வாக்களிப்பீர் போடுறீங்களே, மக்களுடைய சிந்தனையை மழுங்கடித்ததே நீங்கள் தானே. நான் இன்னும் கேட்கிறேன், சிந்திக்கக்கூடிய மக்கள் எப்படா உனக்கு ஓட்டு போடுவாங்க, உதயசூரனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? சிந்திக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் எங்கள் அக்காவிற்கு தான் ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக் சின்னத்திலே வாக்களிப்பார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை இந்த தொகுதியினுடைய மக்கள் சிந்தித்தால் போதும். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது 2021 முதலமைச்சர் வேட்பாளராக திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்
ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆக நான் முதலமைச்சர் ஆனா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், எந்த கொம்பனாக இருந்தாலும் என்னுடைய பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள், இந்த தொகுதியினுடைய மக்கள் வாக்காளர்கள், எம்முய உறவுகள் நீங்கள் சிந்தித்தால் போதும். அது ஒண்ணு போதும். திமுக ஏன் ஓட்டு போடக்கூடாது? அன்னியூர் சிவாவை, திமுக அந்த வேட்பாளரை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த ஒண்ணு போதும். 2 நாளாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. இது ஒண்ணு போதும் திமுக கையாளாகத்தனத்தையும் ஸ்டாலின் அவர்களுடைய கேடுகட்ட ஆட்சியினுடைய வெளிப்பாட்டையும் இந்த மக்கள் சிந்தித்து உணர்வதற்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டுல போய் உணவு கொடுக்கிற ஒரு டெலிவரி பாய் மாதிரி போய் வெட்டிட்டு வர்றான். இதுல என்ன வேடிக்கை கேலி கூத்து தெரியுமா? அவருடைய வீடு எங்க வெட்டப்பட்டதோ, எங்க அந்த குற்றச்சம்பவம் கொலை நடந்ததோ, அங்கிருந்து 50 மீட்டர்ல காவல்துறை, காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப என்ன நிலைமையில வச்சிருக்கிறீங்க? அப்ப காலம் காலமாக இவருடைய ஆட்சி எடுத்து பார்த்தோம் என்றால் கட்டுப்பாடு, அது திமுக ஆட்சியில தட்டுப்பாடுன்ற நிலைமை தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இவருடைய காலத்துல இருந்து, கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதே நிலைமை தான். 1971 கருணாநிதிக்கு எதிராக, கருணாநிதியினுடைய திருட்டு டாக்டர் பட்டத்திற்கு எதிராக கொடி பிடித்தார் என்பதற்காக அன்றைக்கு உதயகுமார் திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார். கருணாநிதிக்கு எதிராக பேசினார், போராடினார், மக்களை ஒன்று திரட்டினார் என்பதற்காக 1997 பழனி பாபா திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார். திமுக ரவுடி குண்டர்களால மதுரையினுடைய மாமன்ற கவுன்சிலர் லீலாவதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வரிசையை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பட்டியல் நீண்டுகிட்டே போகும். சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சந்தி சிரிக்கிறது. நேற்றைக்கு சென்னையினுடைய கமிஷனர் வாய் கூசாமல் போய் சொல்கிறார். என்ன சொல்றாரு? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் மிக குறைவு. எவ்வளவு குறைவா? 5 கூட குறைவா. சொல்லிட்டீங்களா, நிறைவேற்றிடுவாங்க. பைத்தியங்களா? போன வருஷமும் இதே திமுக ஆட்சி தான்டா. எந்த போன வருஷத்தை நீ அதை விட குறைவா நடந்திருக்கு சொல்றியோ, 3 ஆண்டுகளாக அதே ஸ்டாலினுடைய ஆட்சி, திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்ப எவ்வளவு கேடு குத்தான நிலைமையில போயிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கள்ளச்சாராயம், கஞ்சா, அபினு, மெத்து, ஹெராயின் எல்லாம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு, அன்னியூர் சிவாக்கு நீங்க ஓட்டு போட்டதுனால எந்த பெரிய மாற்றமும் வந்துவிட போறதில்லை. ஆனால் படித்தவர், பண்பானவர், இந்த மண்ணினுடைய மக்களுடைய உண்மையான வழியை உணர்ந்த எங்களக்கா அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால், அவர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், தமிழினம் வழி வரக்கூடிய அடுத்த தலைமுறை உங்களை கட்டாயம் போற்றும் கொண்டாடும். உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க எங்களக்கா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்து இந்த தொகுதிக்கான சேவையாற்ற அவருக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் ஒரு பிரதானமான பரப்புரை முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அது என்னவென்றால், பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி ஒரு பாசிச கட்சி, பிஜேபியை வீழ்த்த வேண்டும், பிஜேபி தான் நம்முடைய பொது எதிரியான பிஜேபியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லோரும்